இவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வெளிச்சம் சொல்ற இந்த விஷயத்த பார்த்திருக்கவே மாட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1847 அமெரிக்கால தாமஸ் ஆல்வா எடிசன் பிறகுறாரு. இவர் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டீச்சர் இவர்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து, இந்த லெட்டரை உங்க அம்மா கிட்ட போய் எடுத்துட்டு போய் கொடுன்னு சொல்றாங்க. இவங்களும் இது ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரா இருக்குன்னு சொல்லிதான் அவங்க அம்மாவும் வாங்கி நினைச்சு அதை படிக்கிறாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அந்த லெட்டர் படிச்சதுமே அவங்க அம்மா ஆனந்த கண்ணீரை வடிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா, உங்க பையன் பெரிய ஒரு புத்திசாலி, ஃபியூச்சர்ல நல்லா வருவான், ஆனா அவனுக்கு இங்க சொல்லி கொடுக்குறவருக்கு இந்த ஸ்கூலுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த பாராட்ட கிட்ட இவரு மோட்டிவேட் ஆகி இன்னும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. 1879 2500க்கு மேல தோத்து அவர் பல்புன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அப்போதான் இந்த உலகம் நைட்லயும் வெளிச்சன்ற ஒரு விஷயத்தையே பாக்குது. அப்போ ஒரு நாள் இவங்க அம்மா படிச்ச ஒரு லெட்டரை மறுபடியும் படிக்கலான்னு சொல்லி எடுத்து பாக்குறாரு. அங்க உண்மையா எழுதி இருந்தது என்ன தெரியுமா? உங்க பையன் ஒரு முட்டாள், அவன் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன், அவனை வீட்லயே வச்சுக்கணும்னு சொல்லி அவரை இன்சல்ட் பண்ணி அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த அவங்க அம்மா மறைச்சிருக்காங்க. அந்த முட்டாள் தான் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய சயின்டிஸ்டா வந்து நிக்கிறான். நான் இவ்வளவு பெருசா சாதிச்சிருக்கேன்னா இதுக்கு முக்கிய காரணம் என்னோட அம்மா தான் சொல்லி அழுதுகிட்டே சொல்றாரு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த விஷயத்த.